அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தினத்தன்று மதியம் 3 மணி வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் மதியம் 12 மணிலேருந்து 1:30க்குள்ளே உங்களால் எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை, இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். கடன் பிரச்சனை இருப்பவர்கள், மற்றபடி உங்களுக்கு என்னென்ன வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லோருமே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுங்க போதும். இதற்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நிறைய பேர் திங்கக்கிழமை சாயங்காலமே பஞ்சமி பூஜை செய்திருப்பீங்க, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் பண்ணியிருப்பீங்க. மதியம் நம்ம கடன் பிரச்சனை இருப்பவர்கள் அந்த மதியம் 12 to 1:30 வரை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குளிகை நேரம் மற்றும் அந்த 1லேருந்து 1:30 வரை செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கும். இந்த நேரத்தில் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதலை நம்ம நினச்சி வராகியம்மனுக்குரிய சிறப்புக்குரிய இந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு நம்ம அந்த வேண்டுதல் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேணால் எழுதலாம். ஒரு பேப்பரில் நம்ம எழுதவும் செய்யலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு நம்ம நினைத்தபடியே நமக்கு நடக்கும். இது மிக சிறப்புக்குரிய நேரம். அதுவும் கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கெல்லாம் இது பொன்னான நேரம் அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம். கடன் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் இந்த நேரத்தில் கடன் அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி வைக்கலாம். சீக்கிரமாக அந்த கடன் அடைஞ்சிரும். இப்போ சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்கள் சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படிங்கிறத கூட எழுதலாம். சொந்த வீடு அமைஞ்சிடும். ஒரு பிரியாணி இலையில் கூட நீங்கள் எழுதி நீங்கள் வைக்கலாம். சரி, நம்ம என்ன சொல்லணும் அந்த நேரத்தில் அப்படின்னா, வராகியம்மனுக்கு உரியமான வஜ்ர கோஷம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிகிட்டே இந்த பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எழுதிக்கலாம் அல்லது மனசுக்குள்ளே வேண்டிக்கலாம். இந்த 12 மணிலேருந்து 1:30க்குள்ளே நீங்கள் இதை நினச்சிக்கிடணும். மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு லாங் சைஸ் பேப்பரை எடுத்து அதில் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை நீங்கள் பத்திரமா பூஜை ரூமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்ன வேண்டுமோ அதை எழுதுங்க. வஜ்ர கோஷம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே அதை எழுதுங்க போதும். இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் சரியாக பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எழுதலை அப்படின்னா கூட மனசுக்குள்ளே அதை சொல்லிகிட்டே இருங்க. இந்த வேண்டுதல் நிச்சயமாக எனக்கு நடக்கணும், இந்த ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அது எனக்கு தீரணும், இல்லை நகை அடமானத்தில் இருக்குது அதை கைக்கு சீக்கிரமாக வரணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு எதுன்னு சொந்த வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வஜ்ரகோஷம் சொல்லுங்கள். உங்களுக்கு நடக்கும். வராகியம்மன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை மதிய நேரம் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சபடியே நடக்கும். இதற்கு பூஜை செய்யணும், விளக்கேற்றணும் அப்படிங்கிறது இல்லை. மனசுக்குள்ளாரே சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். வராகியம்மன் பக்தர்கள் கட்டாயமாக ஒரு வைராக்கியமாகவும் ஒரு நம்பிக்கையுடன் இருங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வரும். தீராத பிரச்சனையும் தீரும், தீராத நோயும் தீரும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். வராகியம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க. தீராத பிரச்சனை தீரும். நல்ல செல்வம் வேண்டும் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமிக்கு வழிபாடு செய்யுங்க. செல்வம், பொருளாதாரம், நல்ல தொழில் லாபம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப எளிமையான பரிகாரத்தை அதை கட்டாயமாக செய்து பாருங்கள். கற்பூர வெள்ளி இலை இருக்குது பார்த்தீங்களா, நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கற்பூர வெள்ளி இலை சின்ன இலை எடுத்துக்கோங்க. அதை கூட நீங்கள் எடுத்துகிட்டு நைட்டு உங்களுக்கு கண்திருஷ்டி எடுக்கிறது போல் நீங்கள் வெளியே வாசலில் ஒரே ஒரு சின்ன கற்பூர வெள்ளியில் அதில் 2-3 கற்பூரம், ஒரு கிராம்பு போட்டு சின்ன பச்சை கற்பூரம் துண்டு போட்டு உங்களுடைய வாசலில் நீங்கள் எரிச்சு விட்டுருங்க. இதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும். அதாவது நீங்கள் உங்களுடைய கேட்டு கதவெல்லாம் மூடுவீங்க, க்ளோஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள் வாசலில் இதை எரிச்சிடணும். அப்படின்னா உங்களுக்கு கண்திருஷ்டிலாம் விலகும். வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு போயிடும். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இல்லை என்கிட்ட கற்பூர வழியில் கிடைக்கல அப்படின்னா 2 கற்பூரம் மட்டும் எடுத்து உங்கள் தலையை வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறை சுற்றி மேலே உச்சியிலேருந்து தலையிலேருந்து கால் வரை இறக்கி விட்டுருங்க. அப்படி கீழே இறக்கி விட்டுட்டு நீங்கள் கற்பூரத்தை பொருத்தி வச்சுருங்க. வாசலில் ஒன்றாவது நீங்கள் கற்பூரம் பொருத்தணும். அப்படி பொருத்தும் போது உங்களுக்கு இருக்கிற பிணிகள் அனைத்துமே விலகும். நீங்கள் இது மட்டும் நீங்கள் எரித்து பாருங்கமே, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி நிறைவாக வச்சுட்டு அந்த லெமன் அந்த கிளாஸ்க்குள்ளே போட்டு வச்சிடணும். இது உங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ் ரிமூவ் பண்ணும். அடுத்து உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது
இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு யார் கூட வந்து தொந்தரவு பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுடைய பேர்களை லெமனில் எழுதணும். ஒரு பச்சை நிற பெண்ணாலோ இல்லை சிவப்பு நிற பெண்ணாலோ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை கூட இருக்குது அப்படின்னா அதில் எழுதி வச்சாலும் நமக்கு அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் லெமன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து பூஜையில் வைத்து வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் அதை எடுத்துரும். அது காய்ந்த பிறகு அடுத்து கால்படாத இடத்துல நம்ம போற்றலாம். ரொம்ப சிறப்புக்குரிய பலன் கிடைக்கும். முடிந்தவர்கள் செய்து பாருங்கள். கட்டாயமாக எப்போதுமே வாரம் ஒரு முறை அல்லது 2 முறையாவது உங்கள் வாசலில் வந்து கற்பூரம் ஏற்றி வைங்க. அப்படி ஏற்றி வைக்கிறதுனால கண் திருஷ்டி முற்றிலும் நீங்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கலாம் நமக்கெல்லாம் கண் திருஷ்டி எதுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது நினைக்கலாம். கண் திருஷ்டி எல்லோருக்குமே கட்டாயமாக விழுகத்தான் செய்யும். அது சின்னவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்கள் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கே கூட விழுகத்தான் செய்யும். அதனால் வாரம் ஒரு முறை அல்லது 2 முறையாவது இல்லைன்னா செவ்வாய் வெள்ளியாவது நீங்கள் வந்து வாசலுக்கு வெளியே 2 கற்பூரம் வந்து கொளுத்துங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக கல்லுப்பு, வத்தல் இருக்கு இல்லையா, சிவப்பு வத்தல், அதை ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 4-5 கற்பூரம் எடுத்துகிட்டு உங்கள் தலையை சுற்றி வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை சுற்றி மேலேருந்து கீழே இழுத்து விட்டுறணும். மேலேருந்து கீழே நீங்கள் கொண்டு வந்து அதை அப்படியே நீங்கள் பொருத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கமே, வீட்டில் இருக்கிற எல்லா கெட்டதுமே விலகிடும். இது வந்து மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை இது பண்ணலாம். வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு இது பண்ணி விடுங்க. அதாவது குடும்ப தலைவனுக்கு, அவங்க தான் வெளியில் போயிட்டு வராங்களே, அவங்களுக்குலாம் நிறைய கண் திருஷ்டி இருக்கும். நிறைய வந்து கண் திருஷ்டி இருக்கிறத விட அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து வேலை செய்கிற இடத்துல இருக்கும். அந்த நிறையா வந்து அவங்க ஒருவேளை நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்களுக்கே அவங்கள பார்த்தா பிடிக்காது. இவன் மட்டும் நல்லா வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு சில இஷ்யூஸ் வந்து வரும். அப்படி வரும்போது அவங்க ஒரு சில பேர் வந்து வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஆண்கள் வந்து எப்போதுமே வந்து அவங்க வேலை நடக்கிற இடத்த வந்து எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏதேன்னு பிரச்சனைகள் இருந்தால் ஷேர் பண்ண மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட. நீங்களே அதனால் மாதத்திற்கு ஒரு முறையில் 2 முறை அவங்களுக்கு வந்து இந்த கண் திருஷ்டி எடுக்கிற மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனைகள்லாம் வந்து குறையும். ஒருவர் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே குடும்பத்தில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க அங்கே இருக்கிற டென்ஷன் வந்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகிட்டையோ அல்லது ஒய்ஃப்கிட்டையோ இல்லை யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களோ அப்படின்னு அவங்கக்கிட்ட தான் காமிப்பாங்க. ஏன்னா அந்த டென்ஷன் அவங்க வந்து நிறைய பேரால் ஆஃபீஸில் காமிக்க முடியாது. ஏன்னா டென்ஷனை பேசிட்டு அங்கே நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பிரச்சனை வந்து நம்ம கம்பெனியில் வந்து நம்ம ஒரு ஆண்களுக்கு வந்து அவங்க டைரெக்டாக வந்து அந்த பிரச்சனை அவங்களால சால்வ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டாங்க அப்படின்னா வேலையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்க வந்து வீட்டை யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து அவங்க கொஞ்சம் அமைதியாகவே ஹேண்டில் பண்ணிட்டு தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு வந்து இந்த கண் திருஷ்டி எடுக்கிறதுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா யாருமே அவங்கள வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேளுங்கமே, ஒவ்வொரு ஹஸ்பண்டையும் இல்லைன்னா உங்கள் அப்பா யார் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்கன்னா கேளுங்கமே, அவங்களுக்குள்ள ஆஃபீஸில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் ஷேர் பண்ண மாட்டாங்க. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறத ஷேர் பண்ண மாட்டாங்க. அதனால் கட்டாயமாக மாதம் ஒரு முறை அல்லது 2 முறை நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி சுற்றி போடுங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.